ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த அமெண்ட்மெண்ட்ஸ் ஃபார் ஜூன் 2024க்கான வீடியோ தான் இன்னைக்கு நான் அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல பாக்குறது டைரக்ட் டாக்ஸ்க்கான அமெண்ட்மெண்ட்ஸ். இது ஜூன் பிளஸ் டிசம்பர் ரெண்டுக்குமே காமன் காமன் அமெண்ட்மெண்ட்ஸ் தான். அதாவது நீங்க டிசம்பர் அட்டம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிளஸ் அடுத்து டிசம்பர் டயத்துல இன்னொரு ஒரு அமெண்ட்மெண்ட் வீடியோ போடுவேன் செப்டம்பர் அக்டோபர் டயத்துல. அது ரெண்டையுமே நீங்க பார்க்கணும். இப்போ இந்த ஜூன் அட்டம்ப்ட்டுக்கு நம்ம இப்ப பாக்குற இந்த 5 பேஜஸ் தான் வந்து நமக்கான டிடி அமெண்ட்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னா செக்ஷன் 215 பிஏசி, அதாவது ஓல்டு வெர்சஸ் நியூ. அதுல நமக்கு மொத ஆல்டர்னேட் டாக்ஸ் ரிஜைம் அப்படிங்கிற நேம்ல இருந்துச்சு. இப்ப டிஃபால்ட் டாக்ஸ் ரிஜைம்ங்கிற நேம்ல மாறி இருக்கு. அவ்வளவுதான், நேம் மாறி இருக்கு, ரூல் எதுவும் மாறல. ஏன் ஆல்டர்னேட் டாக்ஸ் ரிஜைம் சொன்னாங்கன்னா நமக்கு ஆப்ஷன் இருந்தது இப்போ ஆப்ஷன் இருக்குதான். அப்புறம் ஏன் சார் டிஃபால்ட் டாக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க உங்களுடைய ஐடி போர்ட்டல்ல போய் உங்களுடைய ரிஜைம் செலக்ட் பண்ண போறீங்கன்னா அது டிஃபால்ட்டா இந்த நியூ ரிஜைமுக்கு மாறி இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் ஓல்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் மாத்திக்கணும். மாத்திக்கிற ஆப்ஷன் இருக்கு. ஆனா டிஃபால்ட்டா அது எதுக்கு போய்க்குச்சு? நியூக்கு போய்க்குச்சு. அதனாலதான் அதுக்கு பேர் இப்போ டிஃபால்ட் டாக்ஸ் ரிஜைம்னு மாத்திட்டாங்க. அப்புறம் மார்ஜினல் ரிலீஃப் வந்து நம்ம பார்த்திருந்தோம். சர்சார்ஜ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நமக்கு மார்ஜினல் ரிலீஃப் இருக்கும். ஆனா இப்போ நமக்கு ரிலீஃப் ரிபேட் இருக்கிற இடத்துலயுமே நமக்கு மார்ஜினல் ரிலீஃப் இருக்கு. அதாவது நமக்கு இப்போ ரிபேட் என்ன பண்ணிருக்காங்க, 5 லேக் இருந்துச்சு, இப்போ 7 லேக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த 7 லேக்கு நமக்கான ஸ்லாப் பாத்தீங்கன்னா வந்து 6 லேக் டு 9 லேக் தான் ஸ்லாப் இருக்கு. ஆனா 7 லட்சத்துல நமக்கு ரிபேட் உட்காந்துருக்கு. இந்த மாதிரி வர்றதுனால இப்ப நமக்கு டிஃபரன்சஸ் நிறைய வரும். எப்படி வரும்னா 6,99,000 ஏர்ன் பண்ண பர்சனுக்கும் 7,01,000 ஏர்ன் பண்ண பர்சனுக்கும் உள்ள உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் வரும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு ரிபேட் அப்ளிகபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது 7,27,760 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ற பர்சன் ஜீரோ டாக்ஸ் கட்டிக்கலாம். அதாவது மார்ஜினல் ரிலீஃப் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. எதுக்காகனா அவங்க வந்து கொஞ்சோண்டு அதிகமா இன்கம் டாக்ஸ் பண்றதுனால அந்த 3 லட்சம் ஸ்லாபுக்கும் மொத்தமாவே டாக்ஸ் கட்டுற மாதிரி வந்துரும். அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் சர்சார்ஜ்ல ஒரே ஒண்ணு மாத்திருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ்லி இருந்தது. அப் டு 50 லேக் நில்லு, 50 லேக் டு 1 crore 10%, 1 crore to 2 crore 15%, 2 crore to 5 crore 25%, above 5 crore 37% இருந்துச்சு. இப்ப இந்த above 5 crore மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப இப்ப என்ன அர்த்தம்னா 5 crore மேல போச்சுனாலே 25% தான். சோ அந்த 2 crore மேல போச்சுனாலே 25% தான். தனியா வந்து 5 crore மேல போகணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து ஸ்விட்ச் ஓவர் வந்து நமக்கு ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அமெண்ட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் கிளாரிபிகேஷன். சப்போஸ் பிஜிபிபி இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஓல்டு டு நியூ போயிட்டு மறுபடியும் வந்து நியூ டு ஓல்டுக்கு வர முடியாது. ஆனா பிஜிபிபி இன்கம் இல்லைன்னா நீங்க ஒரே வருஷத்துக்குள்ள ஓல்டு டு நியூ போயிட்டு நியூ டு ஓல்டு மாறிக்கலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிஜிபிபி இன்கம் இருந்தா மட்டும் மாறிக்க முடியாது. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அலவன்ஸ் வந்து இது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. இது ஒரு வருஷத்துலயே வந்துட்டு அந்த வருஷத்துலயே போயிடுச்சு. அதனால வந்து எக்ஸாம்ல வந்து யாருமே இதை வந்து பெருசா வந்து அஃபெக்ட் பண்ணிருக்காது. ஜஸ்ட் 2023-2024 அசஸ்மெண்ட் இயருக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அந்த 50,000 நம்ம பார்ப்போம்ல, செக்ஷன் 16(1) அது கிடையாது. ஆனா 2024-25ல இருந்து மறுபடியும் வந்துருச்சு. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடியும் கிடையாது. அதாவது 2022-23லயும் கிடையாது. அதுக்கு முன்னா அதுக்கு முன்னா அந்த 22-23ல இருந்துச்சு. அந்த 23-24ல மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் வந்து 24-25ல வந்துருச்சு. இது வந்து பெருசா நம்ம எக்ஸாம்ல யாரும் அதை யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஒரு வருஷம் தான், அந்த ஒரு வருஷத்துல வந்துட்டு போயிட்டுச்சுங்கிறதுனால கொஸ்டின்ல 23-24 அசஸ்மெண்ட் இயர்னு வந்திருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணிருக்க மாட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போடாம இருந்திருப்பீங்க. அது ரொம்ப பெருசா எக்ஸாம் அஃபெக்ட் பண்ணல. பட் இப்போ வந்து இருக்குதான். ஓகேவா, லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து அந்த 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கு. ஸோ அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அப்புறம் டாக்ஸ் ரிபேட் வந்து நம்ம 5 லேக் இருந்தது 87A ரிபேட், இப்ப 7 லேக் வரைக்கும் இருக்கு. அதே 87A ரிபேட், அதுவும் 7,27,440 வரைக்கும் இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா நமக்கு வந்து மீதி இருக்கிற இந்த 27,440க்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம், மார்ஜினல் ரிலீஃப் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அதுவும் நமக்கு இப்போ ஒரு சேஞ்ச். அப்புறம் எல்டிஏ என்கேஷ்மெண்ட் வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான எல்டிஏ என்கேஷ்மெண்ட் வந்து 3 லேக் வரைக்கும் இருந்துச்சு மேக்ஸிமம். இப்ப 25 லேக்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு. எவ்வளவு எந்த வருஷத்துல இருந்துன்னா 2023-2024ல இருந்து. அப்புறம் இபிஎஃப் விட்ராயலுக்கான டிடிஎஸ் லிமிட் பத்தி எதுவுமே அவங்க கொடுக்கல. இப்போ வந்து பேன் லிங்க் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா இபிஎஃப் கான விட்ராயலுக்கு நமக்கு 20% டிடிஎஸ் பிடிப்பாங்க. பேன் லிங்க் பண்ணிட்டா 20% டிடிஎஸ் வராது. அப்புறம் பேமெண்ட் டு எம்எஸ்எம்இ புதுசு. இப்போ வந்து எம்எஸ்எம்இக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொண்டு வர்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. அதுல ஒன் திங் இது என்னன்னா
43B அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஷுட் பி டன் ஆன் கேஷ் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கேஷ் பேசிஸ் பண்ணியிருந்தாதான் நமக்கு பிஜிபிபி இன்கம்ல எம்எஸ்எம்இக்கு பண்ற பேமெண்ட் அலவுட் எக்ஸ்பெண்டிச்சர். அஸ் பர் 43B பண்ணலைன்னா எம்எஸ்எம்இக்கு பண்ற பேமெண்ட் எல்லாமே என்ன ஆயிடும்னா டிஸ்அலவுட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகி நம்மளுடைய இன்கம்ல ஆட் பண்ணி காமிச்சிடணும். அடுத்து லிமிட்ஸ் ஃபார் பிரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம்ல ஒரு முக்கியமான சேஞ்ச். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஸ்கீம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 44AD ஃபார் பிசினஸ், 44ADA ஃபார் ப்ரொஃபஷன் நம்ம பார்த்தோம். 44ADக்கு 2 crore வரைக்கும் இருந்துச்சு, இப்போ அது 3 crore மாறிடுச்சு. அப்புறம் ப்ரொஃபஷன் 44ADA 50 lakh வரைக்கும் இருந்துச்சு, இப்போ அது 75 lakh சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்புறம் அமார்டைசேஷன் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். இந்த அமார்டைசேஷன் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு 35Dல நம்ம படிச்சோம். இந்த 35Dல வந்து கிளைம் பண்றதுக்கான ரூல்ல வந்து ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அமெண்ட்மெண்ட் கிடையாது, ஜஸ்ட் கிளாரிபிகேஷன். அப்புறம் எல்டிசிஜி டாக்ஸ் பெனிஃபிட் ஆன் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதனுடைய சேல் வந்து டாக்ஸ் பெனிஃபிட் இருந்தது, அதாவது டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த டாக்ஸ் பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப இனிமே நீங்க டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது டாக்ஸபிள். அந்த டாக்ஸ் பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பிசிக்கல் கோல்டு எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்டா கன்வெர்ட் பண்றது என்ன இருந்துச்சுன்னா கேபிட்டல் கெயின் இருந்துச்சு. இப்போ பிசிக்கல் கோல்டை இ கோல்டா மாத்துனீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது. கேபிட்டல் கெயின்ஸ் இருந்துச்சு, இப்போ கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது. அப்புறம் மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர்ஸ்க்கு நமக்கு டாக்ஸ் இல்ல, இப்போ வந்து மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர்ஸ்க்கு டாக்ஸ் ஆயிடுச்சு. சோ இதுல என்னதுன்னா நம்ம கொஞ்சம் டிபென்ச்சர்ஸ் டெப்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே டாக்ஸபிள் ஆயிடுச்சு. அதான் இப்போ இன்டைரக்டான பாயிண்ட். ஏன்னா நம்ம மேலேயுமே பார்த்தோம்ல, மியூச்சுவல் ஃபண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டாக்ஸபிளா இல்லாம இருந்தது, இப்போ டாக்ஸபிள் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் வந்து இந்த மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சரும் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வந்து டாக்ஸ் கிடையாது, இப்போ நமக்கு டாக்ஸ் இருக்கு. அப்புறம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம வந்து செக்ஷன் 54 கீழே இல்ல 54Fக்கு கீழே நம்ம ஒரு ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இல்ல அதர் தன் ரெசிடென்சியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த ஃபுல் அமௌண்ட் வந்து நமக்கு என்ன கிளைம் பண்ணிக்கலாம்னா எக்ஸம்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம், கரெக்டா? ஆனா இப்ப ஃபுல் அமௌண்ட் கிடையாது. நீங்க வந்து 10 கோடி வரைக்கும் தான் கிளைம் பண்ண முடியும். அதாவது நீங்க கேபிட்டல் கெயின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 20 crores இருக்கு, உங்களுக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 23 crores இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த 20 கோடியை மொத்தமாவே கிளைம் பண்ணி 0 டாக்ஸ் கட்டினா போதும். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 10 crore தான் அலவுட். இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுடைய ஓல்டு ப்ராப்பர்ட்டிஸை ஃபுல்லா சேல் பண்ணி அதை பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த பில்டிங் வேல்யூ கண்டிப்பா வந்து பெரிய வேல்யூவா தான் இருக்கும். பெரிய லெவல்ல டர்ன் ஓவர் பண்றவங்களுடைய பில்டிங் வேல்யூவுமே பாத்தீங்கன்னா பில்டிங் ஏறுற ஸ்பீடுக்கு க்ரோர்ஸ் கணக்குல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய கேபிட்டல் கெயின் டாக்ஸை கட்டாம தப்பிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் கேப் லிமிட் கொடுத்தாங்க. 10 கோடிக்கு மேல நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா கிளைம் பண்ண முடியாது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் ஃபார் அக்வயரிங் ரினியூவிங் ரீகன்ஸ்ட்ரக்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 வரும். ஒன்னு என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அண்டர் செக்ஷன் 24B நம்ம படிச்சிருக்கோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்ல 24Bல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வரும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அண்டர் செக்ஷன் 48ல நம்மளுடைய ஒரு லோன் வாங்கி ஒரு வீடு கட்டணும்னா அப்ப நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நமக்கு என்ன பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனா இருக்கும். அப்ப இங்கேயும் ஒரு தடவை நம்ம அதை வந்து எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிக்கிறோம், இங்கேயும் ஒரு தடவை நம்ம எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுங்கிற ஒரு எக்ஸ்பென்ஸை 2 இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா கிளைம் பண்றோம். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் சொல்லிட்டாங்க, நீங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அந்த போர்ஷன் இருக்குல்ல இன்ட்ரெஸ்ட் போர்ஷன், அதை மட்டும் நீங்க காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்ல கிளைம் பண்ணக்கூடாது, அதாவது கழிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 10 கோடி ரூபாய்க்கு லோன் எடுத்திருக்கீங்க, அதுக்கு 1 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க. அப்ப ஆல்ரெடி என்ன பண்ணிருப்போம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில -1 crore நமக்கு இருக்கும். ஏன் -1 crore இருக்கும், ஏன்னா நம்ம 1 கோடி ரூபாய்க்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுங்கிற பேர்ல 24Bல கிளைம் பண்ணிடுவோம். இப்போ காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் பார்க்கும்போது நீங்க சேல் கன்சிடரேஷன் ஒரு 20 crores, அப்புறம் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்ல லோன் வாங்கின அமௌண்ட் ஒரு 10 கோடி பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கட்டிருப்பீங்க. அப்ப மொத்தமா 11 கோடி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்ல காமிச்சிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள். அப்ப என்ன அர்த்தம், இந்த 1 கோடி ரூபாயை நீங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ல காமிக்கிறீங்க, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்லயுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ல காமிக்கிறீங்க. அது கிடையாது, ஆல்ரெடி அங்க காமிச்சிட்டீல, அப்ப இங்க நீ 10 கோடியை தான் காமிக்கணும்னு சொல்லிட்டு இங்க நம்ம 10 கோடியை காமிச்சு மீதி 10 crore நம்ம டாக்ஸ் கட்டணும். இந்த முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா 9 crore தான் நம்ம டாக்ஸ் கட்டிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம 1 crore அங்கேயும் காமிச்சு இங்கேயும் காமிச்சிட்டு இருந்தோம். அது வந்து இப்ப அலௌட் இல்லைன்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஓகேவா? அப்புறம் எல்ஐசி ப்ரொசீட்ஸ் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா டாக்ஸபிள். வந்து அந்த ரூலே கிடையாது. எல்ஐசி ப்ரொசீட்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸாம்டட் தான் இருந்தது. இப்போ வந்து அப் டு 5 lakh வரைக்கும் தான் நமக்கு வந்து எக்ஸம்ஷன். 5 lakh மேல போச்சுன்னா டாக்ஸபிள்.
அப்புறம் ஆன்லைன் கேமிங் பத்தி இப்போ எதுவுமே சொல்லல. இப்ப புதுசா சொல்லியிருக்காங்க அண்டர் செக்ஷன் 115 பிபிஜே. நம்ம ஏதாச்சும் ஆன்லைன் கேம்ஸ் மூலமா வின் பண்றோம்ல. இப்ப ரம்மி சர்க்கிள் இருக்கு, கேசினோஸ் இருக்கு, அப்புறம் ஆன்லைன் கேம்ஸ் நெறைய இருக்கு. அதுலலாம் வின் பண்ணோம்னா, அதுக்கு உங்களுக்கான இன்கம்க்கான டாக்ஸ் 30% ஃபிளாட். எப்படி கேஷுவல் இன்கம்க்கு வந்து 30% கட்டுவோம். அதே மாரி ஆன்லைன் கேமிங்க்கும் நம்ம 30% கட்டணும். அப்புறம் ரியல் எஸ்டேட் இது நமக்கு இல்ல. ட்ரஸ்ட்டுக்கானது. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்ல இருந்து அவங்க நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. யாருக்குன்னா யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு. அந்த யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து யூனிட்ஸ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த இன்கம் வந்து யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு தான் டாக்ஸபிள். ஏன்னா அல்டிமேட்டா இன்கம் ஏர்னர்ஸ் அவங்க தான். ஆனா அவங்க ரீபேமெண்ட் பண்றாங்க. என்ன ரீபேமெண்ட்னா, அவங்க வாங்கியிருக்கிற லோன ரீபேமெண்ட் பண்றாங்க. அந்த லோன ரீபேமெண்ட் பண்றதுக்கான டாக்ஸ் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ட்ரஸ்ட்டுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தது. இப்ப ட்ரஸ்ட்டுக்கு வராது. யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு வரும். ஏன்னா, எப்படி வந்து ஒரு ட்ரஸ்ட்டுடைய இன்கம் மட்டும் வந்து யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு போய் சேருது. அப்ப ட்ரஸ்ட்டுடைய எக்ஸ்பென்சஸ் அண்ட் லயபிலிட்டீஸுமே யாருக்கு தான் போய் சேரணும்? அந்த யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு தான் போய் சேரணும். ஏன்னா, அவங்க தானே அல்டிமேட்டா இன்கம் ஏர்ன் பண்றவங்க. அப்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணா மட்டும் எப்படி ட்ரஸ்ட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணும்? நாங்க இன்கம் ஏர்ன் பண்ணா மட்டும் வந்து இவங்களுக்கு வருங்கிற மாதிரி கேஸ் கிடையாது. ரீபேமெண்ட்டும் இப்போ வந்து யூனிட் ஹோல்டர்ஸ் தான் பண்ணணும். அந்த இன்கம் கிடைச்சாலும் அது யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு தான் போய் சேரும். அடுத்து கிஃப்ட் ரிசீவபிள் பை ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அதாவது ஒரு ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் வந்து 50,000 ரூபாய்க்கு மேல கிஃப்ட் ரிசீவ் பண்ணாருன்னா வந்து நாட் ரெசிடென்ட் நான் டாக்ஸபிளா இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து இங்க இந்தியால இல்ல அப்புறம் இதுக்குன்னு சொல்லி நம்ம விட்டு வச்சிருந்தோம். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் என்னதான் என்ஓஆரா இருந்தாலும் அவர் ஒரு ரெசிடென்ட் சிட்டிசன் தான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நார்மல் ரெசிடென்ட் சிட்டிசனுக்கு என்ன டாக்ஸபிலிட்டியோ அதே தான். ஸோ 50,000 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா அவருக்குமே அது டாக்ஸபிள் தான் சொல்லிட்டு மாத்திட்டாங்க. அடுத்து டெபாசிட்டிங் பேக் ஆஃப் கார்பஸ் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் லோன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் ஒரு ட்ரஸ்ட் சேரிட்டபிள் பர்பசஸ்க்காக வந்து ஒரு ஒரு மணி அப்ளை பண்ணியிருந்தா மட்டும்தான் அது எக்ஸம்ஷன் இருந்தது. ஒரே ஒரு கண்டிஷன் தான் அதுக்கு. அந்த சேரிட்டபிள் அண்ட் ரிலிஜியஸ் பர்பஸ்க்கு பண்ணியிருந்தா மட்டும்தான் எக்ஸம்ஷன். இப்ப நமக்கு அடிஷனலா 2 கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. என்னன்னா இதுவும் இருக்கு. அது போக அந்த பாரோயிங்க அவங்க வாங்கியிருப்பாங்கல்ல, வேற ஆள்கிட்ட இருந்து பணம் இந்த சேரிட்டபிள் பர்பசஸ் பண்றதுக்காக வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த பணத்தை ஒண்ணு எய்தர் என்ன பண்ணிடணும், சேரிட்டபிள் பர்பசஸ்க்குனே ஸ்பெண்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணலையா என்ன பண்ணிடணும்னா அதை 5 வருஷத்துக்குள்ள ரீபே பண்ணிடணும். யார்கிட்ட பாரோ பண்ணாங்களோ அவங்ககிட்ட ரீபே பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம். பண்ணாத பட்சத்துல அவங்களுக்கு டாக்ஸபிள் ஆயிடும். சோ இது எப்படி இங்க டாக்ஸபிலிட்டி ஆகும்னா 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன ஆகாதுன்னா டாக்ஸபிலிட்டி வராது. 5 வருஷத்துக்கு அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த 5வது வருஷம் ரீபே பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அந்த 5 வருஷத்துக்கான மொத்த அமௌண்ட்டுமே டாக்ஸபிள் ஆயிடும். சோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிரேஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க ட்ரஸ்ட் இல்லையா, அவங்களால வந்து கடகடன்னு பண்ண முடியாது. பொறுமையா தான் பண்ணுவாங்க. அதனால இந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டொனேஷன் கிவன் டு அதர் ட்ரஸ்ட். இதை பத்தி ப்ரீவியஸ்லி எதுவும் சொல்லல. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம வாங்கின டொனேஷன் இல்ல அவங்க அனதர் ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு டொனேஷன் கொடுத்துட்டாங்கன்னா 100% ஆஃப் தி டொனேஷனை கொடுத்தாலுமே 100% கொடுத்ததா அர்த்தம் கிடையாது. 85% கொடுத்ததா தான் அர்த்தம். நீங்க ஸ்பெண்டிங் பண்ணீங்கன்னா தான் 100% நீங்க வந்து சேரிட்டபிள் பர்பஸ்க்கு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ இல்ல இன்னொரு ஒரு ரெஜிஸ்டர்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கோ நீங்க டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு 100% நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னு மீனிங் ஆகாது. ஒன்லி 85% தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணதாக அர்த்தம். மீதி 15% நீங்க அன்யூட்டிலைஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ப்ரீபேமெண்ட் ஆஃப் டியூ டேட். இந்த ஃபார்ம் 9A அண்ட் ஃபார்ம் 10க்கு டியூ டேட் இருந்தது. அந்த டியூ டேட்டுக்கு இப்ப ப்ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 2 months prior to due date of furnishing return. ஸோ 31st ஆகஸ்ட் தான் இப்ப நம்மளுடைய கரண்ட் ரிட்டர்ன் ஃபைலிங் டேட். அப்ப இந்த ஃபார்ம் 9A ஃபார்ம் 10க்கான டியூ டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 2 months முன்னாடி. ஸோ 31st ஆகஸ்ட் தான் இப்போ இதனுடைய டியூ டேட். என்ன இருந்துச்சுன்னா இதுக்கும் இதுதான் இருந்துச்சு. 31st ஆகஸ்டே தான் டியூ டேட்டா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிஃபோர் 2 months சொல்லி ப்ரீவியஸ்லி கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் டியூ டேட். அடுத்த எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 11 அப்புறம் செக்ஷன் 12 அப்புறம் செக்ஷன் 10 23C எப்ப கிடைக்கும்னா நம்ம டியூ டேட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் கிடைக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீங்க எப்பனாலும் கிளைம் பண்ணிக்கலாம் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இதை நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா மட்டும் தான் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். அடுத்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கு. இது எதுக்காகனா சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த 60 வயசுக்கு மேல இருக்கிற பர்சன் சேவிங்ஸ் பண்றதுக்கான ஸ்கீம். அது 15 lakh வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம் இருந்தது. இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க 30 lakhs வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்து மேக்ஸிமம் டெபாசிட் ஃபார் தி மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு வந்து 2 இருக்கு. சிங்கிள் அக்கௌண்ட், ஜாயின் அக்கௌண்ட். வந்து மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவுனா சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு 4,50,000, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு 7,50,000 இருந்துச்சு. இப்ப சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு 9 lakh, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு 15 lakh மாறிடுச்சு. அதாவது டபுள் ஆயிருக்கு, அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஓகேவா?
அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் எலிஜிபிள் ஸ்டார்ட் அப். இப்போ எலிஜிபிள் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுக்கான இன்கார்பரேஷன் டேட் வந்து 1/4/2023 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ 1/4/2024 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 1/4/24 வரைக்கும் ஒரு கம்பெனி இன்கார்பரேட் ஆகுறாங்கன்னா அதை வந்து அவங்க என்னன்னு சொல்லிக்கலாம், ஸ்டார்ட் அப்னு சொல்லிக்கலாம். அதாவது ஸ்டார்ட் அப் உடைய ஸ்கீம் முடிய போகுது. ஸோ அதுக்காக சொல்றாங்க. அடுத்து நியூ கன்செஷனல் டாக்ஸ் ரேட் டு நியூ மேனுஃபேக்சரிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இது வந்து கிடையாது. நியூ மேனுஃபேக்சரிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டினா ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி டூயிங் தி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு ஒரு நியூ டாக்ஸ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. கிடையாது. இப்போ 15% வந்து கொண்டு வந்திருக்காங்க 2023-24 ஃபினான்ஷியல் இயர். அதாவது 2024-25 அசஸ்மெண்ட் இயர்ல இருந்து நமக்கான ரேட் வந்து 15%. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய அமெண்ட்மெண்ட்ஸ் ஃபார் டைரக்ட் டாக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்டைரக்ட் டாக்ஸ் உடைய அமெண்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளா வீடியோ போடலன்னு சொல்லி யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நான் ஆக்சுவலா ஃபைனல் கிளாஸஸ் போயிட்டு இருந்தது, உங்களுக்கே தெரியும். ஃபைனல் கிளாஸஸ் இப்போ நம்ம கிட்ட 3 சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. இன்கம் டாக்ஸ் அண்ட் எஸ்எஃப்எம் அண்ட் எஸ்டிஎம் முடிஞ்சிருச்சு. ஒன்லி லா இருக்கு. லா இன்னும் ஒரு 10 டேஸ்ல முடிஞ்சிடும் போர்ஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், அதனாலதான் நான் ஆக்சுவலா வீடியோஸ்ல ஃபோக்கஸ் பண்ணல. டோன்ட் வெரி, ஆஃப்டர் ஜூன் மறுபடியும் நம்மளோட சேனல் ஆக்டிவ் ஆயிடும். அண்ட் இன்டருக்கான கிளாஸஸ் ஃபுல் ஃபிளெஜ்டா வித் ஆல் தி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் ஃப்ரம் தி ஜூன் ஆர் ஜூலை நமக்கு வந்து ஃபைனலுடைய குரூப் 4 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சிஎஃப்ஆர், அப்புறம் ஐடிடி, காஸ்ட் ஆடிட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், அந்த டாபிக்ஸ் வந்து நம்மளுடைய ஜூலைல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு கிளாஸஸ் வேணும்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமா காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் வேர்ட் டெஸ்ட் சீரீஸ் நமக்கு இந்த வீக் எண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ மேக்ஸிமம் 20 டேஸ் போகும் நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ். 20 டேஸ் ஃபார் 20 சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இதான் நம்மளுடைய பிளான். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ ஐடிடி அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துடும். அந்த ஐடிடி அமெண்ட்மெண்ட்ஸ் வீடியோவும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்டடி பிளான் இன்னைக்கு நைட் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். 30 டேஸ் ஸ்டடி பிளான். நம்ம 30 டேஸ்ல நம்ம என்ன பண்ணிடலாம், டோட்டல் ஒரு கிளான்ஸ் ஆர் ரிவிஷன் இல்ல ஃபுல் போர்ஷனும் கவர் பண்ண முடியும். ஆனா ஃபுல் போர்ஷன் கவர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நான் கண்டிப்பா சொல்லிடுறேன், நான் என்ன மாதிரி போர்ஷன் ஹவர்ஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்றேனோ அதை பண்ண முடியும். அதாவது இன்னைக்கு நீங்க டே 1 எடுத்துக்கிட்டா கூட டே 30ல உங்களால வந்து 8 பேப்பர்ஸ் படிச்சு முடிக்க முடியும். ஆனா அதுக்கு நீங்க வந்து கண்டிப்பா மினிமம் ஹவர்ஸ் இவ்வளவு படிக்கணும்னு நான் சொல்லுவேன். இந்தந்த மெத்தட்ல படிக்கணும்னு சொல்லுவேன். இந்தந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவேன். அதை நீங்க பண்ணா உங்களால முடியும். நானா வந்து இதை சஜஸ்ட் பண்ணல. ஓகேவா? டே 1 to டே 30ல ஃபுல் போர்ஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஐ எம் நாட் சஜஸ்டிங், பட் ஸ்டில் யூ கேன் டூ. ஓகேவா? அதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுல ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட்ஸ்ல டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல கிளாஸஸ் பத்தி டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆர் எனக்கு பர்சனலா கூட காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் போடுங்க. நானுமே பாக்குறேன் வீடியோஸ், எனக்கு லைக் வேணும். ஏன்னா அதை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் கேட்கறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இது வந்து நாட் ஓன்லி ஃபார் சிஎம்ஏ. இந்த இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட்ங்கிறது சிஎம்ஏக்கானது மட்டும் கிடையாது. சிஏல இதே தான் வரப்போகுது, சிஎஸ்ல இதான் வரப்போகுது, எம்பிஏல இதான் வரப்போகுது. எங்கெங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் வருதோ அங்க எல்லா இடத்துலயுமே இதான் வரும். ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ரொஃபைல் நம்மளுடைய ஃபீல்டுல யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணுங்க. கிளியரா நான் என்னென்ன வந்துருச்சு, என்னென்ன சேஞ்சஸ்ங்கிறத சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸ்க்கான அமெண்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.